ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கூட்டு வட்டி கணக்கு தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நம்ம ஃபார்முலா வச்சு தான் பார்த்துருப்போம். இந்த கணக்கை ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஷார்ட்கட்டு ஒன்றும் இல்லை. கூட்டு வட்டி கணக்கிலின் படி அசல் ரூபாய் 4000க்கு 5% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்கே 2 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம 2-1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா போடலாம், கொஞ்சம் டைம் ஆகும். இதில் போட்டால் ஈஸியாக எடுத்துக்கலாம். 2-1 இப்படி போட்டுக்கோங்க. தொகை என்னது? 4000. இந்த 4000க்கு 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 4000க்கு 1%ன்றது 40. அப்போ 5%ன்றது 5×20, ஸோ 200. அடுத்து இந்த தொகைக்கு 5% என்னன்னு பார்க்கணும். இதுக்கு 5%னா 1% 2000. ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி பார்த்தோம்னா அதுதான் 1%. ஸோ 1%ன்றது 2, 5%ன்றது 10. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. இதை பெருக்கிக்கிற வேண்டியது. 2 × 200 400, 1 10 10. இதை கூட்டினோம்னா 410. இது கூட்டு வட்டி கிடச்சிருச்சு. மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ப்ளஸ் நம்ம அந்த 4000 கூட்டிக்க வேண்டியது. 4000 கூட்டினோம்னா 4410. சிம்பிள் தான் கைஸ். நம்ம அதில் போட்டு செஞ்சு அடித்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதுக்கு ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. 2 வருஷம் கேட்டு கூட்டு வட்டின்னு கேட்டுட்டாங்கன்னா 2-1 எடுத்துக்க வேண்டியது. இந்த 4000க்கு 5% பார்க்க போகிறோம். 1%ன்றது 2 ஸ்தானம் தள்ளி பார்த்தோம்னா அதான் 1%. அதை பெருக்கி இங்கே போட்டுக்க வேண்டியது. கிடைக்கிற ஆன்சரில் இதுக்கு 5% பார்க்க போகிறோம், 10. ஸோ இதை பெருக்கி இதையும் பெருக்கி போட்டோம்னா நமக்கு 410. இதை பெருக்கி கூட்ட போகிறோம். கூட்டுறது தான் நமக்கு கூட்டு வட்டி. அந்த கூட்டு வட்டி கிடச்சிருச்சு. ஆனால் மொத்த தொகைன்றப்ப அந்த கொடுத்துருக்க அசலையும் கூட்டிட்டோம்னா நமக்கு மொத்த தொகை கிடச்சிரும். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.